வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கையை அடுத்து கடலூர், மயிலாடுதுறையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரி, காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகள் இயங்காது என அறிவிப்பு. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை நடைபெறவிருந்த கூட்டுறவு சங்க பணிக்கான நேர்முக தேர்வு ஒத்திவைப்பு. கனமழை காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறும் என கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அறிவிப்பு. கனமழை காரணமாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. நாகை முதல் திருவள்ளூர் வரை சுமார் 12 அடி உயரத்திற்கு அலைகள் எழும் என்பதால் வரும் 30ஆம் தேதி வரை கடல் அருகே செல்ல வேண்டாம். கடற்கரையொட்டி உள்ள மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து புயலாக வலுப்பெறும். தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை தொடரக்கூடும் என பாலச்சந்திரன் அறிவிப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று இரவு முதல் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். கனமழை எதிரொலியாக புதுச்சேரியில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா படகுகளை இயக்க தடை. கடல் அலை 3 மீட்டர் வரை எழக்கூடும் என்பதால் படகுகளை பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்குமாறு சுற்றுலாத்துறை அறிவுறுத்தல். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மழை நிவாரண பணிகளில் துரிதமாக ஈடுபட வேண்டும். விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நாகப்பட்டினத்தில் எவ்வளவு முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டுள்ளன, மற்ற மாவட்ட ஆட்சியர்களின் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதேபோல மக்களுக்கு தேவையான உணவு, விழுப்புரம் மாவட்டத்தில் நவம்பர் 28, 29 தேதிகளில் நடைபெற இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து. கனமழை எச்சரிக்கையை அடுத்து அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் வடிகால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. கனமழை பெய்து வரும் நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KKSSR அறிவிப்பு. நீர்நிலைகளை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு பேட்டி. அந்த மழைநீர் வார்கால் பகுதிகளை பார்வையிட சென்றிருக்கிறார்கள். அரசாங்கம் துரித கதியிலே எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு
சிரமம் இல்லாத சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எவ்வளவு மழை பெய்திருக்கிறது. நேற்று டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். சென்னையில் உரிய அறிவுறுத்தல்களுக்கு பிறகே நீர்நிலைகள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திட்டவட்டம். இது சேதமடைகிற நேரத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அவர்கள் கணக்கெடுத்து கொடுக்கிற நேரத்தில் உரிய நஷ்டஈடை அரசாங்கம் வழங்கும். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து 550 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்காக 162 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீர். மழைநீரோடு கழிவுநீர் கலந்துள்ளதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையை ஆக்கிரமித்த தண்ணீர். கடந்து செல்ல முடியாமல் பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் அவதி. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் பல்வேறு இடங்களில் தேங்கியிருக்கும் மழைநீரில் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. துரைப்பாக்கம் பெருங்குடி சாலையில் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தரங்கம்பாடியில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருவதன் எதிரொலி. தஞ்சை அம்மாப்பேட்டையில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. மதுரை வாடிப்பட்டியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் டன் கணக்கில் குவித்து வைக்கப்பட்ட நெல் மணிகள். போதிய பாதுகாப்பின்றி மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதமடைவதால் அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை.